ரொபாட்டிக் யூராலஜிஸ்டா ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய நீங்கள் பார்க்குறீங்க சார். இந்த சயின்ஸ் பேஸ்ட் வேர்ல்டில் புது புது விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. உங்களோட டிபார்ட்மெண்ட் முக்கியமாக யூராலஜியில் இப்போ புது ட்ரீட்மெண்ட்டாக என்ன சார் இருக்குது? இல்லை, யூ நெயில்ட் இட். ஸோ நீங்களே ரொபோட்டிக் சர்ஜரின்னு கேட்டிங்க. இன்றைக்கி பின்னக்கிள் ஆஃப் சர்ஜரினா இன்றைக்கி அந்த ரொபோட்டிக் சர்ஜரி தான். இப்போ நம்ம நிறைய கேன்சர்ஸ் பற்றி பேசணும். இந்த கேன்சருக்கெல்லாம் முன்னாடி எல்லாமே ஒரு ஓப்பன் சர்ஜரி தான் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். அதாவது ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டது கேன்சர்னா அந்த மொத்த உறுப்பை ரிமூவ் பண்ணுறதா தான் ஒரு ட்ரீட்மெண்ட்டாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. இந்த ரொபோட்டிக் சர்ஜரி போன்ற டெக்னாலஜினால, ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னிலேயே ஒரு பகுதியில் கேன்சர் இருக்குன்னா மொத்த கிட்னி நம்ம எடுக்க வேண்டியதில்லை. எந்த பக்கம் கேன்சர் இருக்கோ அதை மட்டும் நம்ம ஷேவ் பண்ணி எடுத்து மீதி கிட்னியை நம்மளால் சேவ் பண்ண முடியும். இந்த மாதிரி அட்வான்ஸ் சர்ஜரி, குறிப்பாக ப்ராஸ்டேட் கேன்சர், இது ஆண்களுக்கு வரக்கூடிய முக்கியமான உயிர்கொல்லி கேன்சரில் லீடிங் காஸ் இந்த ப்ராஸ்டேட் கேன்சர். இதுக்கான ட்ரீட்மெண்ட் ரொபோட்டிக் சர்ஜரியில் தான் ஒரு துல்லியமான ட்ரீட்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் யூரினரி சிஸ்டமில் வர எல்லா கேன்சர்ஸ்க்கும் ரொபோட்டிக் சர்ஜரி ஒரு பெரிய வரப்பிரசாதனை சொல்லலாம். ஸோ இன்றைக்குள்ள சர்ஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸில் ரொபோட்டிக் சர்ஜரி ஒரு பின்னக்கிள் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட்ஸாக பார்க்குறோம்.